தனுஜா அவர்களை நாங்கள் திருமண கோலத்தில் பார்க்கலாமா? அதுக்கான வழியில் ஏதாவது உண்டா? நல்ல கேள்விதான். சமூக வலைதளங்கள்ல உங்ககிட்ட ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னா, மாமாவை எப்போ காட்ட போறீங்க? இதுக்கு வைக்கலாம் திருப்பி ஏமாறுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரும்போது காதல் தழும்ப வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி இந்த காதல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது? பெரிய பயணம். டேட் பண்ணது 2016ல. அப்ப எங்களுக்குள்ள செட் ஆகல. நாளுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, இன்டென்சிவா பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மலர்ந்துருச்சு காதல். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் எழும்புச்சு. பணம் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போறோம், நல்ல லைஃபை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஸோ இப்போ சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போடும்போது அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வருது, என்ன மெசேஜஸ் வருது? பாசிட்டிவ், எனக்கு நிறைய பாசிட்டிவ். எனக்கு அதான் சம்டைம்ஸ் எனக்கே இது இப்போ புரியாமல் இருக்கு. சமுதாயம் மாறிடுச்சா இல்லை எனக்கு வர்ற ஒரு வரவேற்பான்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் உங்களுக்கு பண்ண கிஃப்ட் ஏதாவது உங்களுக்கு உள்ள? தாலி வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இல்லை இவ்வளோ நேரம் அதை பற்றிலாம் வேணாம் அது இதுன்னு சொல்லி நான் கேட்கல. எது சொன்னாலும் தப்பா போயிடும். என் வாழ்க்கையில் நான் எல்லாமே பார்த்துட்டேன். இன்பத்தையும் பார்த்துட்டேன், துன்பத்தையும் பார்த்தேன். அதனால எனக்கு இதெல்லாம் பயத்தை தான் தரும். பிடிச்ச காரை ஓட்டிட்டு ஒரு ஹைவேல போனால் இவ்வளவு குஷியா இருக்கும். அந்த மாதிரி போகும் காரு. இன்னும் ஏதாவது ஒரு மரத்துல மோதிச்சுன்னா அதுல வர சேதாரம் இருக்குல்ல, அதைத்தான் நான் இப்ப நினைக்கிறேன். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிச்சயமான முகம். சமூக வலைதளங்களில் நிறைய ரசிகர்கள், அதாவது இந்த அக்கா அக்கா அக்காலாம் சொல்கிறாங்கல்ல, எவ்வளவோ அக்கா வேணா வரட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்கானா இவங்க மட்டும்தான் எனக்கு. அதே மாதிரி அக்கான்ற ட்ரெண்டிங் வந்து உருவாக்குனதே எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட தனுஜா அக்கா தான் இருந்திருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம் அஜித். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி சென்னை வந்திருக்கீங்க. எப்படி சென்னை உங்களை எப்படி வரவேற்றுச்சு? எப்படி இருக்கு சென்னை? இந்த தடவை இன்னும் நல்ல ஒரு உற்சாகத்தோட வரவேற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஹாப்பி. லாஸ்ட் டைம் சென்னை வந்தீங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஸோ இப்போ திருப்பி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எப்படி போகுது லைஃப்ல? என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஹாப்பியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஓகே, எனக்கு என்னன்னா, நான் வந்து ஸ்ட்ரைட்டா ஓப்பனா கேள்வியில இருந்தே தான் ஆரம்பிக்க போறேன். ஓகே. ஏன்னா இப்போ தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உங்களோட வீடியோஸா இருக்கட்டும், உங்களோட ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறையா, அதாவது உங்களோட ரசிகர்கள் எல்லாமே கேட்கறது, மாமாவை ஏன் காட்ட மாட்டீங்க அப்படின்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, காதல் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமா இதுக்கப்புறம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு அந்த காதல் கிடைச்சா மட்டும்தான் அந்த காதல் கொடுக்க முடியும், நான் திருப்பி ஏமாறுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரும்போது காதல் தழும்ப வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி இந்த காதல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது? யார் அவரு? என்ன பண்றாரு? அது ரொம்ப பெரிய பயணம். நான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் டேட் பண்ணது 2016ல. அப்போ எங்களுக்குள்ள செட் ஆகலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் அப்போ படிச்சுட்டு இருந்தார். ஸோ நானும் அப்போ வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்த டைம். ஸோ செட் ஆகலை, பிரிஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தோம். பிரிஞ்சிட்டோன்னா கட் பண்ணி இந்த வெறுத்தெல்லாம் பிரியலை, டச்சில் இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த சோஷியல் மீடியா பயணம் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுவார். எப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போவார், மெசேஜ் பண்ணுவார். அப்படி தான் இருந்தோம். லைக் சீரியஸாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் அவர் பாதையில் அவர் போனார், நான் என் பாதையில் போனேன். நான் படிப்பு கிடிப்புன்னு அதில் பிஸியாக இருந்தேன், சோஷியல் மீடியா அதில் பிஸியாக இருந்தேன். அப்புறமா திருப்பி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு, இன்டென்சிவாக பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மலர்ந்துருச்சு காதல். ஆனால் அது வந்து இப்போ திருப்பி நீங்கள் சென்னை போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது தான் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்ததா? இல்லை, இப்போ இங்கேருந்து போயிட்டு போனேன்ல, அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நான் நிறைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் கம்யூனிட்டி சார்ந்து அங்கே யூரோப்பில், இப்போ இங்கே இல்லை, அங்கே யூரோப்லேயும் நிறைய தமிழ் திறனைகள்லாம் இருக்காங்களா, அவங்க சார்ந்து அவங்க வாழ்வியெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் எழும்புச்சு. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நல்ல லைஃப்பை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே இருக்குது. இருந்தாலும் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் வந்து சரி ஓகே, மீண்டும் யார்ட்டையாவது கொஞ்சம் நெருங்கி பழகுவோம், அந்த பயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பழகுவோன்னு நான் தான் மனக்கதவை திறந்தேன். ஸோ அந்த ஒரு லைஃப் எப்படி ஆரம்பிச்சு? ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் அந்த காதலே வேணான்னு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து எடுத்திருக்கீங்களா, அதுக்கப்புறம் திருப்பி இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? என்ன ஒரு புதுசாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நான் என்ன மாற்றிக்கிட்டேன், சீரியஸாக சொன்னால் நான் தான் என்ன மாற்றிக்கிட்டேன். ஏன்னா முதல்ல நான் வந்து ரொம்ப கேர் எடுப்பேன், ரொம்ப அவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைவேன், அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் யோசிப்பேன். இப்போ வந்து ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் நான் என்னென்ன தவறு செஞ்சனோ அது எல்லாத்தையும் நானே ஃபர்ஸ்ட் திருத்திட்டு கொஞ்சம் என்ன நானே கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாமல், ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம. முதல்லாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஏதோ இது உலகமே முடிய போகிற பிரச்சனை மாதிரி பெருசாக்குவேன்.
இப்பெல்லாம் அதை ஈஸியா விட பழகிட்டேன். அது எனக்கு நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கோ இல்லையோ, எனக்கு அது ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்கேன். அதுதான் நான் மாத்திக்கிட்டேன். அவங்க மாத்துறாங்களோ இல்லையோ, நான் மாத்திக்கிட்டேன். ஸோ யார் வந்தாலும் போனாலும் நம்மளோட நிலைப்பாட்டுல நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து நம்ம எதிர்பார்ப்பா அவங்க பூர்த்தி செய்யாட்டி முதல்ல வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன். இப்போ வந்து சரி ஓகே நடக்கல பரவாயில்ல நாளைக்கு பார்ப்போம், நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். ஸோ நான் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், அதே கேள்வி நான் இப்போ கேட்க போறேன். தனுஜா அவர்களுக்கு காதல் அப்படின்னா இப்போ என்னவா இருக்கு? இப்போ நான் பெரியெல்லாம் அதை ஒரு மனக்கோட்டையெல்லாம் கட்ட ஆசைப்படல. இப்போ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படியே இருக்குன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள நாங்கள் யாரையுமே விடுறதும் இல்லை. அவங்க ஃபேமிலிக்கே என்ன தெரியும், என்னோட ஃபாலோவர்ஸ் தான். ஸோ நான் ஒரு தடவை ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவேன். அதான் நான் முகத்தை மறைச்சு போட்டுட்டு இருந்தேன். ஃபோட்டோ போடும்போது வாட்சை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க தங்கச்சி. ஆனால் நல்ல பாசிட்டிவாக தான் போச்சு. அவங்க தங்கச்சி வந்து அவர்கிட்ட போய் சொன்னது, அவங்களே என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க எனக்கு அது தெரியாது. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, தனுஜாவை நீ டேட் பண்ணுறியான்னு கேட்கும்போது நாங்கள் பழகிட்டு இருக்கோம் போது அவங்க சொன்னால் டேக் குட் கேர் ஆஃப் ஹர்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க தங்கச்சி. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச் தான் அதால். ஆனால் இன்னும் நான் வந்து யார்ட்டையுமே நாங்கள் 2 பேர் தான் இப்போ பழகிட்டு இருக்கோம். லைக் எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யாருமே இன்னும் வரல, மற்ற உறவுகள்னு சொல்லி. அதை விடுறதுக்கும் எனக்கு பயமாக தான் இருக்குது. சமூக வலைதளங்கள்ல வெளியே சொல்றதுக்கும் அதுவும் பயமா தான் இருக்கு. சொல்றது பயம் இல்ல, காட்டுறது பிரச்சனை இல்லை. காட்டிட்டா லைஃப் லாங் அப்படியே இருக்கணும். காட்டிட்டு நான் மாத்தினா இது பிரச்சனை. அதாலதான் நான் வந்து இது பண்ணிட்டு. ஸோ இப்போ சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி போட்டோலாம் போடும்போது அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வருது, என்ன மெசேஜஸ் வருது? இப்போ பாசிட்டிவ், எனக்கு நிறைய பாசிட்டிவ். எனக்கு அதான் சம்டைம்ஸ் எனக்கே இது இப்போ புரியாம இருக்கு. இது சமுதாயம் மாறிடுச்சா இல்லை எனக்கு வர்ற ஒரு வரவேற்பான்னு எனக்கு தெரியல. ஆனா பாசிட்டிவான விஷயம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அங்கே கூப்பிட்டு போவேன். அங்கே தேர் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் ஒன்றா தான் போவோம். அங்கே மக்கள் பார்க்குற மக்களும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவோம். ஆனால் எனக்கு இப்போ நான் ஃபேமஸாக இருக்கிறதால இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லை வந்து பெரும்பாலுமே மக்கள் மனநிலை மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ மக்கள் மனநிலை மாறிடுச்சா இல்லை எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அது எனக்கு இந்த கேள்வி எப்பவுமே இருக்கு. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவ். எங்கே போனாலுமே எல்லாருமே அப்படியே ஒரு விசித்திர பார்வையோ இல்லை வந்து ஒரு சங்குஜமான கேள்வியில் எதுவுமே இல்லை. வந்துட்டு நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம் சந்தோஷம், பார்த்துக்காங்க தனுஜாவை நல்லா, இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க எல்லாருமே. ஸோ எனக்கே அது ஒரு புரியாத புது. சரி, அதே மாதிரி இப்போ என்னன்னா திருநங்கைகள் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கூவகம்லாம் போயிருக்கோம். அங்கே ஆண்கள் பார்க்குற பார்வை ஒரு விதமா இருக்கும், பேசுகிற விதமா ஒன்று இருக்கும். திருநங்கைனா இப்படிதான் பேசணும், இப்படிதான் பார்க்கணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களை வந்து பிடிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை அன்பு வருதுன்றது. ஸோ அப்படி இந்த அன்பு எப்படி உங்களுக்கு வந்து மலர ஆரம்பிச்சிச்சு? என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தா? ஆரம்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆள். நான் அப்போ டேட் பண்ணும்போதே நல்ல ஒரு புரிதல் உள்ள மனுஷன், ப்ளஸ் மெச்சூர்டான ஆள். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். பிகாஸ் அவர் வளர்ந்த சூழல் அப்படி. அவர் ஸ்விஸில் பிறந்தார், யூகேல வளர்ந்தார். ஸோ யூகேல அது கொஞ்சம் ரவுடிசம் அதிகமாக அந்த ஏரியாவில் வளர்ந்தபடியாக கொஞ்சம் அந்த பக்குவம் இருந்துச்சு. லைஃப் இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு. அதால் பக்குவம் இருந்த ஒரு ஆள். அதால் அவரும் லைஃப்பை கஷ்டப்பட்டு பார்த்துருக்கார், நானும் பார்த்தபடியாக அந்த புரிதல் கனெக்ட் ஆச்சு. இடப்பட்ட காலத்தில் அவரும் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருந்ததால் கனெக்ஷன் திருப்பி போச்சு. இப்போ வந்து திருப்பி அந்த பக்குவம் வந்து லைஃப்பை பில்டப் பண்ணி ஒரு ஆளாக உருவாகி இருக்கும்போது மீண்டும் புரிதல் வந்துடுச்சு. இதுதான் அந்த எனக்கு மெச்சூரிட்டி தான் ஒரு ஆள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஓகே, ஒரு மெச்சூராக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அண்ட் அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே என்னை வந்து தெரியுன்றதெல்லாம் கூச்சப்பட்டதே கிடையாது. இப்போ நான் ஃபேமஸாக இருக்கேன் அதெல்லாம் சொல்லிக்கலாம். அப்போ கூட அவர் கூச்சமே பட மாட்டார். தனுஜா என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பார் எப்போவுமே. ஸோ அந்த விஷயம் எனக்கு அப்போ இருந்தே அவர் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் தான். ஸோ அந்த ஒரு அன்பு. ஸோ அதே மாதிரி இந்த கேள்வி வந்து நான் எப்படி கேட்க போகிறேன்னா, பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருநங்கைகளுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். பெண்களுக்கு எப்படியாவது இது வந்து நடத்தி வச்சிருவாங்க. ஆனால் திருநங்கைகள் தனக்கு தானே நடத்திக்கிட்டாதான் உண்டு, தன்னை நம்பி ஒருத்தவங்க வந்து வரமாட்டாங்கன்னு ஏங்குற ஒரு விஷயம் திருமணம் அப்படிங்கிற வருது. தனுஜா அவர்களை நாங்கள் திருமண கோலத்தில் பார்க்கலாமா, இல்லை அதுக்கான ஆசை ஏதாவது, அதுக்கான வழியில் ஏதாவது அந்த ஆசை எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை. நாங்கள் இப்போ ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அதெல்லாம் வந்து சும்மா ஊருக்கான சடங்கு தானே, எதுக்கு அது? இப்பொழுதைக்கு நிம்மதியாக இருக்கும், அது அப்படியே நிம்மதியாக இருக்கட்டும். இந்த சடங்கெல்லாம் செய்து சமுதாயத்துக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. போகிற வரைக்கும் போகட்டும். இல்லை அந்த காதலை விட்டுலாம். தனுஜா அவர்களுக்கு திருமணத்தின் மேல் ஏதாவது ஆசை உண்டா? இல்லையே, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போச்சு. அது முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆரம்பத்தில், அதாவது அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வருவார். அது இந்த சின்ன வயசுல இருந்த கனவுகள். இப்பெல்லாம் அது வெறும் வீடியோஸ், ஃபோட்டோஸ் தான். அது நம்ம சும்மா திரும்பி பார்க்குற ஒரு ஃபோட்டோஸ் தான். ஏற்கனவே நம்ம எடுத்த ஃபோட்டோஸே திரும்பி பார்க்க மாட்டோம். அது வேஸ்ட், பண செலவு. ஸோ மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து இந்த விஷயத்துக்கு தேவையில்லாத பண செலவை பண்ணாதீங்க.
முதல் தடவை நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அது சந்தோஷமா பண்ணுங்க, அதையும் அளவா காம்பேக்டா பண்ணுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல பெருசா உடன்பாடு இல்லை. அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல உங்ககிட்ட ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னா, மாமாவை எப்போ எங்களுக்கு காட்ட போறீங்க? ஏன்னா அக்கா நானே உங்கள்ட்ட 2-3 தடவை கேட்டிருக்கேன், எங்களுக்காவது காட்டுங்க, தனியாவது போட்டோ அனுப்புங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டோ போடுறீங்க, ஒரு ஹார்ட்டை போட்டு மறைச்சு விட்டுறீங்க, இல்லைன்னா வெறும் கையை மட்டும் பிடிச்சிருக்க மாதிரி ஒண்ணு போட்டோ. அதுலயும் ஒரு சில ஸ்டோரி எல்லாம் ரொம்ப இதா போடவும் பசங்க எல்லாம் ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சாங்க, அக்கா என்னக்கா ஒண்ணும் காட்ட மாட்டீங்க, ஒரு போட்டோ கிட்ட காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப காட்டுவீங்க என்ன ஏதுன்னு பசங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் படுவாங்க. என்ன பிரச்சனைனா, என்னோட வாழ்க்கை தான் பப்ளிக்கா இருக்கு. அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். அவங்க அவங்கள காட்ட மாட்டாங்க. அவங்க ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டாங்க. என்னோட இருந்தா தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோவர்ட் நான் ஒரு வெளியில கூட்டிட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரதே பெரிய விஷயம். இதுல அவர் ஃபோட்டோ நான் போட்டு, அவர் பக்கத்துல 4 பேர் போய் மெசேஜ் பண்ணி இது பண்ணா அவர் அதெல்லாம் நர்வஸ் ஆயிடுவார் அவரு. சோ அதால தான் நான் மறைச்சு சரி, அப்ப நீங்க வெளியெல்லாம் கூட்டு போகும்போது வந்து பார்த்து பேசுவாங்கல்ல, அப்ப அதெல்லாம் எப்படி ரியல் லைஃப்ல கொஞ்சம் சமாளிச்சிருவாரு. ஆ. பட் அவருக்கு இந்த சோஷியல் மீடியா அட்டென்ஷன் கேமரா வர்றதெல்லாம் வந்து நர்வஸை கொடுத்துரும். ஸோ இன்ட்ரோவர்ட். நான் நினைச்சேன் நீங்க இந்தியாக்கே கூட்டிட்டு வருவீங்க, சரி இங்க கூட்டிட்டு வந்து இந்தியாலாம் சுத்தி காட்டுவீங்க, சென்னை எல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏது. அது ஒரு நாள் கூட்டிட்டு வரேன். இப்போ வந்து பிசினஸ் விஷயமா தான் போயிருந்தாரு. அப்ப நானும் போயிட்டு சர்ப்ரைஸ், எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸா போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். ஓ, அங்க துபாய்க்கு போனது வந்து சர்ப்ரைஸ். ஓகே. சோ அவர் உங்களுக்கு பண்ண கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம், இல்ல ப்ரப்போஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? தாலி வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? இல்ல இவ்வளவு நேரம் அதை பத்தி எல்லாம் வேணாம் அது இதுன்னு சொல்லிட்டு அதே கிஃப்டா பண்ண வச்சிருக்கீங்க. நான் கேட்கல, அவரா தான் வாங்கி கொடுத்தாரு. நான் இது யார்ட்டையுமே சொல்லல இன்னும். சோ தாலி இப்போ வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரு, என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காரு? இப்போ எங்க முறைப்படி ஒரு கொடி ஒண்ணு போடுவோம். நான் வச்சிருந்தது வேற விதமான கொடி. அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த கொடி என்னோட சார்பா நான் உனக்கு வாங்கி தரேன்னாரு. சரி ஓகே. அவரு கொடுத்துட்டு தான், கிஃப்ட கொடுத்துட்டு தான் சொன்னாரு. சோ ப்ரப்போஸே கிஃப்ட் அந்த இது கொடுத்ததானா? இல்ல முதல்ல லவ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப போகும்போது எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போவா? ஓஹோ, அத வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்கீங்களா? அப்போ என்னக்கா வெக்கலாம் மாட்டேன். என்ன பதில் சொன்னீங்க? இப்போ திருமணம் வேணாம், எனக்கு வந்து திருமணத்தின் மேல ஆசை இல்லை, இது வரைக்கும் நம்ம ஜாலியா கொண்டு போலான்ற ஒருத்தவங்க கையில ஒரு தாலியை வந்து கிஃப்டா கொடுக்கும் போது அதற்கான பதில் என்னவா இருந்துச்சு? சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். எது சொன்னாலும் தப்பா போயிடும். என் வாழ்க்கையில் நான் எல்லாமே பார்த்துட்டேன். இன்பத்தையும் பார்த்துட்டேன், துன்பத்தையும் பார்த்தேன். அதனால எனக்கு இதெல்லாம் பயத்தை தான் தரும். ஏன்னா எதிர்பாராததுல போகும் வாழ்க்கை ஸ்பீடா. அப்புறம் ஏதாவது அடி விழுந்துச்சு, அந்த பிடிச்ச காரை ஓட்டிட்டு ஒரு ஹைவேல போனா இவ்வளவு குஷியா இருப்போம், அந்த மாதிரி போகும் காரு. போக அப்படி நல்ல நிம்மதியா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரத்துல மோதிச்சுன்னா அதுல வர சேதாரம் இருக்குல்ல, அதைத்தான் நான் இப்ப நினைக்கிறேன். ஏன்னா 2-3 தடவை ஆக்சிடென்ட் பட்டாச்சுல. எனக்கு கார் ஸ்மூத்தா போய் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு எப்ப மரம் இடையில வந்து நிக்கும்னு தெரியாம அந்த பயம் தான் என் கண் முன்னாடி நிக்குது. அதனால நான் பெருசா கனவுகள் அதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள போக வேணாம். நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த லாரி ஏதாவது ஒண்ணு குறுக்கல வந்துச்சுன்னா இஷ்யூ ஆயிடும். சரி, அந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருச்சுன்னா அதை மீள்றதுக்கான ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கலாம்ல. ஒருவேளை ஓகே எல்லாரோட லைஃப்மே ஒரே மாதிரி அமைஞ்சிடாது, ஆனா அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. இல்ல ஓகே இந்த லைஃப் உங்களுக்கு பெட்டரா இருக்குன்ற அஷூரன்ஸுமே கொடுக்க முடியாது. ஸோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஓகே நம்ம இது வந்து கண்ட்ரோல்டா கொண்டு போகணும், நம்ம மனசையும் மீறி வருது வெளியே வரும்போது அதை அடக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இப்போ கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட வாழ்க்கையை அமைச்சிட்டு வரேன். நானும் கொஞ்சம் பின்னாடி என்னை இழுத்துக்கிட்டேன். முதல்ல வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ திருநங்கை சமுதாயத்துலேயும் நான் கொஞ்சம் செலக்டிவான ஆளுங்களோட தான் பழகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சரௌண்டிங்கே நான் சின்னதாக தான் ஆக்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால ரொம்ப சின்ன சர்க்கிள்குள்ள அமைதியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போதைக்கு. அதே மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்துட்டு இந்த காதல் மூலியமா பாதிப்பு ஏற்படுது, கொலை வரைக்குமே போயிருக்கு. நம்ம நிறைய நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். திருநங்கை காதலுக்கு முடிவுனா என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது எப்படி முடிஞ்சா, ஒருவேளை இப்படி முடிஞ்சா எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எங்களோட காதலுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு அன்பு எல்லாமே இருக்கு, இந்த காதலுக்கான ஒரு விடை வந்து எங்களுக்கு இப்படிதான் கிடைக்கணும், கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனா கிடைக்கிறது இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க தான் எங்களை மாற்றணும். ஏன்னா சேஸ் பண்ணாத ஒன்றை சேஸ் பண்ண வைன்னு ஒரு இது இருக்குது. ஸோ நம்மளை அட்ராக்ட் பண்ணி வர வைக்கணும்னுவாங்க. அது வந்து எங்களுக்கு பொருந்தாது. நாங்கள் எப்படின்னா அட்ராக்ட் பண்ணிடுவோம். நாங்கள் எங்கே போனாலுமே சேஸ் பண்ணிடுவாங்க எங்களை. காதல் வலை அதெல்லாம் விழுந்துடும். நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டோன்னா அந்த ஆள் ஏதோ மகான் மாதிரி, வானத்துலேருந்து குதிச்ச ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபுல்லாக பேம்பர் பண்ணி, ஃபுல்லாக பாஸ்தை கட்டி, ஓவராக கொடுத்து
அந்த நபருக்கு என்ன தோணிருன்னா அவர் உண்மையாவே தன்னை ஒரு மகானா கருத ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சர்வெண்ட் மாதிரி ஆயிடுவோம். எனக்கு சேவை செய்யற ஒரு சேவகி அப்படின்னு ஆயிடும். அது என்ன ஆயிடும்னா காலப்போக்கில் ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிடும். ஏன்னா எங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா அவர் வந்து ஒரு ஈக்குவலா எங்களை நடத்தணும், எங்களுக்கு தேவையான விஷயத்த ஒரு ஆணா அவர் பூர்த்தி செய்யணும்னு நாங்க நினைப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கிடைச்ச மகான், நீ எனக்கு சேவை செய்யும் சேவகி, சேவையை செய்யின்னு அவர் யோசிப்பாரு. இது என்ன ஆகும்னா கிளாஷ் ஆகும். இங்கதான் அவங்க திருப்தி இல்லாம சந்தோஷம் இல்லாம போகுது. என்னோட மகானுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும், ஒரு மகானுக்கு ஒரு மகாராணி பத்தாது, அவருக்கு நிறைய மகாராணிகள் தேவை. அப்ப வெளியில போகும்போது இவங்களுக்கு டென்ஷன் ஆகும். இதுதான் பிரச்சனை. இன்னொன்னு ருசி கண்டுட்டாங்கன்னா, ஒரு தடவை ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிட்டு ருசி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இவளை விட்டுட்டோம்னா இன்னொரு திருநங்கை பிடிப்பா, அவ என்ன மகான் மாதிரி நடத்துவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரானி சேசர்னு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி தப்பான ஆளுகள்கிட்ட போய் மாட்டாம நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. எங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபோபியாவை நாங்க வெளியில போடணும். அது எனக்கும் டைம் எடுத்துச்சு, நான் அப்ப போட்டுட்டேன். நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிறவி, நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம், என் மேல யாருமே பாசம் காட்டணும், இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து முதல்ல நாங்க வெளியில வந்தா தான் சொந்த அம்மா அப்பாக்குமே இது பொருந்தும். நிறைய திருநங்கை சொந்த அம்மா அப்பாவுக்கே பணத்தை கொடுத்து 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 அந்த அன்பை தேடுவாங்க. அதுவும் உடைக்கும். ஸோ பணம் வந்து அன்பை உருவாக்காது. பணம் மட்டும் இல்லை, பணம், அட்டென்ஷன், உங்களோட உழைப்பு, உங்களோட உணர்வு எதையுமே அள்ளி கொடுக்காதீங்க, அளவா கொடுங்க. அப்ப அது நிலைச்சு நிற்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ உங்களோட காதல் பயணம் அடுத்து எதை நோக்கி போகுது என்னன்றதை பார்த்துட்டு நம்ம அடுத்து இன்னொரு இன்டர்வியூவை சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி.